வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனல நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அதில ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் மறக்காம கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பரா நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 2024க்கான ராசி பலன் தான். மாத ராசி பலன பார்க்க போறோம். ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன டிரான்சிஷன்ஸ் அப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கும் பட்சத்தில, செவ்வாய் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு டிரான்சிட் ஆயிருக்கிறாரு. சூரியன் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு மேலே கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு மாறுறாரு. புதன் ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு மேலே கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு மாறுறாரு. சுக்கிரன் சிம்மத்திலே தான் இருக்கிறாரு. மித்த ராஜ கிரகங்களான சனி, குரு, ராகு, கேதுலாம் அதே இடத்துல இருக்கிறாங்க. சரி, இந்த டிரான்சிஷன்ஸ்லாம் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த மாதம் பிரத்யேகமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், சந்திர மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு 3 யோகமும் கிரியேட் ஆகுது. இந்த யோகம் எல்லா ராசிக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள்லாம் இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ்னால நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிற ராசி ரிஷபம். சுக்கிரனுடைய ராசி ரிஷபம். சுக்கிரனுடைய பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. 4ஆம் இடத்துல ஆட்சியான சூரியனோட இருக்கிறாரு. ஸோ சொத்து வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு இந்த மாதம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரிஷபராசிக்காரங்களில் பிஸ்னஸ் பீப்புள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம ஒவ்வொரு செக்டாராகவே பார்த்துடலாம். 6ஆம் அதிபதி சுக்கிரன் 4ல் இருக்கிறதுனால ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றோ இல்லை ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே கடன் வாங்கியோ ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை நிறைய பேருக்கு வரும். ஸோ லோன் மூலமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய யோகம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அம்மா வழியில் உள்ள உறவினர்களுடைய சப்போர்ட்டோட உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ கடன் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாகவும் இருங்க. என்ன காரணம் அப்படின்னா, சிம்மம் என்னதான் இருந்தாலும் சுக்கிரனுக்கு பிடிக்காத வீடு. கடன் வாங்குறது தப்பில்லை, அளவு அறிஞ்சு கடன் வாங்கணும். தேவைக்கு அதிகமாக கடன் வாங்கிட்டு பின்னாளில் மாட்டிருக்கக்கூடாது. ஏன்னா செப்டம்பர் அக்டோபருக்குள்ள ப்ரெடிக்ஷன்ஸ் மாறும். ஸோ ஆகஸ்ட் மந்த் ரொம்பவே நல்லாயிருக்கு. அகலக்கால் வைக்காமல் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணிக்கிறது இந்த மாதம் பிஸ்னஸ் பீப்புளுக்கு ரொம்பவே நல்லது. குறிப்பாக அழகுத்துறை, ஆடை ஆபரணம் இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் பிஸ்னஸ் ரொம்பவே நல்லா இருக்க போகுது. சரிங்க, நாங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணலை, நாங்கள் ஜாபில் இருக்கோம், எங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ப்ரொமோஷனை ரொம்ப மாதமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் எலிஜிபிள், பட் என்னை விட லீஸ்ட் எலிஜிபிள், என்னை விட லோவர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கிடச்சி முன்னாடி போயிட்டே இருக்காங்க, நான் ஸ்டாக்னண்டாக அங்கே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதம் அதுக்கான ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக ஜாபில் உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது பாசிபிள். வக்ரசனி ஆட்சியான சூரியனுடைய பார்வையில் இருக்கிறதுனால சூரியன் என்ன கொடுப்பாருனா ஹையர் பொசிஷனை கொடுப்பாரு. ஸோ நீங்கள் இருக்கிற பொசிஷன், இருக்கிற டெசிக்னேஷனில் இருந்து அதுக்கு ஹையரான அடுத்த டெசிக்னேஷனுக்கு போகிறதுக்கான யோகம் இந்த மாதம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் அது கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி ஆட்சி வக்ரமாக இருக்கிறாரு. ராசியே ரொம்பவே சுபத்துவமாக இருக்குது. ஸோ செவ்வாய், குரு, உச்ச சந்திரன் இவங்கெல்லாம் இருக்கும் பட்சத்தில் ரொம்பவே நல்லா இருக்குது ரிஷபத்துக்கு. ஸோ கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட்டாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கனாலும் கிடைக்கும். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்க போகுது. சரி, ஓகே. கணவன் மனைவியுடைய உறவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க இந்த மாதம். பட் அதை நீங்கள் டாமினேஷன் எடுத்துக்காமல் ஒரு அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஒரு டாமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பட் அவங்க சொல்கிற விஷயம் உங்களுடைய நல்லதுக்காக இருக்கும், கரெக்டாக இருக்கும். நாளைக்கு யோசிப்பீங்க, அன்றைக்கே என் வீட்டுக்காரர் சொன்னார், அன்றைக்கே என் வீட்டம்மா சொன்னாங்க, நான் கேட்காம விட்டேன்னு நீங்கள் யோசித்து வருத்தப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் அவங்க ஏதாவது தலையிட்டு கொஞ்சம் அப்படியே அதிகாரம் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்கிறாங்கனாலும் கேட்டுக்கோங்க. நீ என்ன அதிகாரம் பண்ணுறதுன்னு கோவம் மட்டும் பட்டுறாதீங்க. ஏன்னா செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. செவ்வாய் ஏற்கனவே 7ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் கொஞ்சமே அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டியாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கருத்தை சொல்லும்போது கொஞ்சம் ஏற்றுக்க நீங்கள் முற்படுங்க. சின்ன ஈகோ கிளாஷஸ் வரும், பட் எல்லாமே நல்லபடியாக தான் முடியும். அவங்க சொல்கிற விஷயம் உங்கள் நல்லதுக்காக தான் இருக்கும். ஸோ இப்படி மறைமுகமாக அவங்க உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ண போகிறாங்க. வெளியில் பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் அது ரூடாக தெரிஞ்சாலும் அதோடைய இன்டெப்த்தான ஒரு விஷயம் உங்களுடைய நல்லதுக்காக தான். ஸோ பார்ட்னர் சொல்கிறத கொஞ்சம் கேட்க முயற்சி பண்ணுங்கள். அவங்க என்ன டோனில் கேட்குறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணாதீங்க. சரி, நாங்கள் ரொம்ப வருஷமாக அலைன்ஸ் தேடிட்டுருக்கோம், ரொம்ப மாதமாக தேடிட்டுருக்கோம், கிட்ட வந்து தட்டி போகுது, இந்த மாதமாவது பொண்ணும் மாப்பிள்ளையும் எங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகும். ஏன்னா 7ஆம் அதிபதி செவ்வாய் குருவோடையும் உச்ச சந்திரனோடையும் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்ததை விடவே நல்ல வரன் அமையும். ஸோ பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவோம் இல்லையா? சரி, அவ்வளோதான். இனி எங்கே பொண்ணு அமைய போகுது, இனி எங்கே மாப்பிள்ளை அமைய போகிறாரு, யாராவது ஒருத்தர் கிடைச்சாலே கல்யாணம் பண்ணலாம்டா அப்படிங்கிற நிலைமைக்கு தான் நான் வந்துட்டேன்னு நினச்சாலும் நீங்கள் நினைக்கிறத விட ஒரு நல்ல அலைன்ஸ் இந்த மாதம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான யோகம் இருக்குது. ஸோ வேலையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு
அப்பப்போ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மேட்ரிமோனியல் வெப்சைட்லேயோ இல்லை அப்பா அம்மாட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஏதாவது அலைன்ஸ் வந்திருக்கான்னு. ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா நட்சத்திர பொருத்தம் எதுக்குமே உதவாது. 2 கட்டமும் பொருந்துதா அப்படிங்கிறத பார்க்கணும். கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் கூட நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஜாதகம் நான் கரெக்டாக உங்களுக்கு பார்த்து பொருத்தி தரேன். சரி, ஓகேங்க. எங்களுக்கு வந்து சைல்டு பர்த் எப்படி இருக்குது? ரொம்ப வருஷமாக நாங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். குலதெய்வ அருளால் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, 5ல் இருக்கிறது கேது. கேது அப்படிங்கிறவர் ஒரு ஆன்மீக கிரகம்னு சொல்லலாம். ஸோ குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். கேதுவும் குலதெய்வத்தோடையும் பூர்வ ஜென்மத்தோடையும் ரிலேட்டான ஒரு பிளானட். அந்த பிளானட்டுக்கு இன்னொரு ஆன்மீக கிரகமான குருவுடைய 5ஆம் பார்வை விழுறதுனால குலதெய்வ அருள் அப்படிங்கிறது இந்த மாதம் ரிஷபத்துக்கு நிரம்ப இருக்குது. 5ஆம் இடத்துல அவர் தொடர்பு கொண்டு இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம், ஒரு ரொம்ப நாள் குலதெய்வம் கோயிலுக்கு போகாமல் இருக்கீங்கன்னா போயிட்டு வாங்க. ஸோ ஒரு வழிபாடு பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்களால் போக முடியல, எங்கேயோ அப்ராடில் எங்கேயோ மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னா குலதெய்வத்தை நினச்சினாலும் நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அந்த குலதெய்வ அனுகிரகத்தோடு இந்த மாதம் கண்டிப்பாக குழந்தை பேர் அப்படிங்கிறது பாசிபிள். சரி, ஓகே. நாங்கள் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, ப்ராப்பர்ட்டி வாங்கலாமான்னா, எடுப்புலேயே ஃபஸ்ட் லைன் அதை தான் சொன்னேன். ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் சொத்து வாங்க போகிறீங்க அப்படின்னு. கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ ஒரு நல்ல கன்செஷன்லேயே நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு 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 பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த வாங்குவீங்க, அது நாளைக்கு கார்ப்பரேஷனாக மாறும். ஸோ இன்றைக்கி பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பிராப்தத்தை கொடுக்கும். ஸோ எங்கேயோ ஒரு வெளியில் ஒரு அவுட்டரில் ஒரு லேண்ட் வாங்கி போட்டிங்கனாலும் நாளைக்கு அது நல்ல சேல்ஸுக்கு போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 12ஆம் இடம் அதிபதி யார்? செவ்வாய். அவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கிறாரு. அதே மாதிரி 8ஆம் அதிபதி குருவும் ரொம்ப நல்லா இருக்கிறாரு. மியூச்சுவல் ஷேர் ஸ்பெக்குலேஷன்ஸில் கொட்டி கொடுக்கும் லாபம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த மந்த்து. ஸோ சூப்பராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் கண்மூடித்தனமாக மித்தபடியான விஷயங்கள், ஏதாவது ஒரு ஆடை பார்த்து ஏமாறுறது, இந்த மாதிரி விஷயம் மட்டும் வேணாம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் 8, 12 சுபத்துவமாக இருக்குது. ராகு 11ல் இருக்கிறதுனால ரொம்ப பேராசையாக கொடுப்பாரு. ஒரு க்ரீடினஸ் வந்துடும். ஸோ 50,000 கிடைக்குதுல, 1,00,000 எப்படி மாற்றுறதுன்னு எங்கேயாவது போய் ஏதாவது இடத்துல வந்து மாட்டிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஷுரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம் யோசிக்காமல். சரி, ஓகேங்க. நாங்கள் அப்ராட் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எப்படி இருக்குது? உங்களுக்கான மாதம் தான் இது. வெளி மாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க ரொம்பவே நல்லா இருக்க போகிறீங்க. பொதுவாகவே ஒரு 3 ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் ஒரு முக்கியமான ராசி ரிஷபம். ரிஷபத்துலேயும் குறிப்பாக 8, 12ஆம் இடம் வந்து சுபத்துவமாக இருக்கிறதுனால வெளிநாடு, வெளி மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்பவே இந்த மாதம் நல்லாவே இருக்க போகுது. ஸோ வேலை கிடைக்க போகுது. புதுசாக நீங்கள் வேலை தேடுறீங்கன்னா கிடைக்க போகுது. படிக்கலாம். ஏதாவது ஒரு ஈவன் அப்ராட்லேயே நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான யோகம், பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கிடைக்கிறதுக்கான யோகம்லாம் இந்த மாதத்தில் நிரம்ப இருக்குது. சரி, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படின்னா, நல்லா இருக்குது. என்ன காரணம்னா 4லே சூரியன் ஆட்சி. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. நல்லா படிக்க போகிறீங்க, நல்ல விஷயங்கள் நிறைய கற்றுக்க போகிறீங்க. நிறைய பேர் செகண்ட் டிகிரி பண்ணக்கூடிய யோகம் இருக்குது. நான் ஒரு யூஜி முடிச்சிருக்கேன், நான் பிஜி பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை, இந்த மந்த் நான் வந்து பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மந்த் வந்து அது ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பேர் பிஹெச்டி கூட பண்ணலாம். ஏன்னா புதன் வந்து சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால புதனுடைய ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குது. ஸோ பிஹெச்டி வரைக்கும் கூட பண்ணக்கூடிய யோகம் இருக்குது. காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுகிறவங்க, முக்கியமாக பேங்கிங் எக்ஸாமினேஷன் எழுதுகிறவங்க நல்லா பண்ணுங்கள். எக்ஸாம் செலெக்ஷன்ஸ் ஆகும். அல்லது நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கூட பண்ணலாம். அடுத்த வருஷம் வரக்கூடிய பேங்க் எக்ஸாம்ஸ் டார்கெட் பண்ணி இந்த மந்த் நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக ரிஷபத்துக்கு ரொம்பவே பாசிட்டிவான மந்த்து தான் இது. ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ராசிகளில் முக்கியமான ராசி ரிஷபராசி. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்களுக்கு பிரத்யேகமான ப்ரெடிக்ஷன்ஸ் தெரியணும்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பர் காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ரெமடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த ரெமடிஸை ஃபாலோ பண்ணி நிறைய பெனிஃபிட் அடைஞ்சவங்க நிறைய பேர். அந்த வரிசையில் நீங்களும் இடம் பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் ரிஷபம். நன்றி, வணக்கம்.